வீரமணி பெருமையாக சொல்லும் பெரியார் தந்த பகுத்தறிவு எவ்வளவு மானக்கேடானது என பார்ப்போம். அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. 2 தினங்களுக்கு பல்வேறு தினசரிகளை 2 செய்திகள் ஆக்கிரமித்திருந்தன. முதல் செய்தி, சிறுமியை கர்ப்பமாக்கிய மத போதகருக்கு போக்சோ மனைவி மகனும் சிக்கினர் என்கிற தலைப்பில் 24 பிப்ரவரி 25 அன்று வந்த செய்தி. அடுத்த செய்தி, சிறுமிக்கு பாலியல் தொல்லை. கோயில் பூசாரிக்கு பொதுமக்கள் தர்ம அடி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. 2 செய்திகளில் கி. வீரமணியின் பத்திரிகை பாதிரியார் குறித்த செய்தியை மூடிமறைத்து விட்டு சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த கோவில் பூசாரி செய்தியை மட்டும் வெளியிட்டு பாலியல் வன்கொடுமை செய்தியை கூட நேர்மையாக போடுகிற அறிவில்லாதது தான் பெரியார் கற்றுத்தந்த பகுத்தறிவு என நிரூபித்துள்ளார் அரைவேக்காட்டு பகுத்தறிவாதியும் அரைகுறை ஆசிரியருமான கி. வீரமணி. 2 செய்தியையும் ஒரு பத்திரிகையாளராக வாசிக்கிறோம். 2ம் பெண் குழந்தைகள் மீதான கொடூரமான பாலியல் வன்கொடுமை செய்தி. ஒரு செய்தியை மட்டும் பிரசுரித்துவிட்டு பாதிரியார் செய்தார் என்பதனால் மட்டும் மற்றொரு செய்தியை மூடி மறைக்கிற ஈனத்தனத்தை செய்யலாமா என சிந்திக்கிற அறிவில்லாமல் 60 ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஒரு பத்திரிகைக்கு கி. வீரமணி ஆசிரியராக இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய அறிவுக்கேடு. நம் வீட்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் இப்படி தான் நம் அறிவு அயோக்கியத்தனமாய் சிந்திக்குமா என கி. வீரமணி மருந்துக்கும் கூட யோசிக்கவில்லை. பெரியார் கற்றுத்தந்த பகுத்தறிவு தீது என ஏன் சொல்கிறோம் என்பது விளங்கியிருக்கும். கி. வீரமணியை விடுதலைக்கு ஆசிரியராகும்படி ஈ. ராமசாமி பணிக்கிறார். அப்போது எதுவுமே தெரியாத முட்டாளான என்னை விடுதலை பத்திரிகை ஆசிரியர் ஆக்குகிறீர்களே, நான் என்ன செய்வேன் என கி. வீரமணி கேட்டிருக்கிறார். அதற்கு ஈ. ராமசாமி என்ன பதில் தந்தார் என பார்ப்போம். சிந்தனையாளர் ஆசிரியர் வீரமணி என்கிற தலைப்பில் டிசம்பர் 2, 21 நாள் விடுதலையில் ந.க. மங்கள முருகேசன் ஈ. ராமசாமி என்ன கூறினார் என்பதனை பகிர்கிறார். தந்தை பெரியார் கடலூரில் வழக்குரைஞராக பணியாற்றியவரை கையைப் பிடித்து இழுத்து வந்து 10 வயதில் இருந்து மேடை பேச்சாளராக விளங்கி அதில் தேர்ச்சியும் ஏறக்குறைய முதுமையும் தனக்கென தனிப் பாணி வகுத்தவரை 30 வயதிலேயே சிறிதும் முன் அனுபவம் ஏதும் இல்லாதவரை விடுதலை ஆசிரியர் என்று சிந்தாதிரிப்பேட்டை தகர கொட்டகை விடுதலை அலுவலகத்தில் வைத்தார். அந்த பட்டறிவு பெற்ற பாங்கை அவரே பலமுறை நகைச்சுவை படக்கூறியிருக்கிறார். எப்படி ஐயா, எனக்கு புதிது இது. எப்படி இப்பணியைச் செய்வேன்? என்ன எழுதுவது என்று கேட்டபோது ஐயா பெரியார் இப்படி வழிகாட்டினாராம். ஒன்றும் கவலைப்படாதே, மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு இந்து பத்திரிகையை எடுத்துக்கொள். அதில் வரும் தலையங்கத்தை எதிர்த்து எழுது, சரியாயிருக்கும் என்றாராம். அதையே பின்பற்றினேன் என்று சொன்னாராம் என்கிறது அந்த செய்தி. ஆக இந்து பத்திரிகையில் என்ன எழுதப்பட்டாலும் அதை எதிர்த்து எழுது, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும் என அண்ணாமலை படத்து ராதாரவி பாணியில் ஈ. ராமசாமி முட்டாள்தனமாக கூறி இருக்கிறார். ஆக ஈ. ராமசாமி கி. வீரமணிக்கு ஆசிரியர் பணியை மட்டுமல்ல எதனையுமே உருப்படியாக கற்றுத்தரவில்லை என நிரூபணமாகிறதில்லையா? ஆசிரியராக பதவியேற்கப் போகிற ஒரு நபரிடம் பகுத்தறிவு பத்திரிகை நடத்தி பழம் தின்று கொட்டை போட்ட ஈ. ராமசாமி என்ன கூறியிருக்க வேண்டும்? நாம் நடத்துவது சாதாரண பத்திரிகையல்ல, பகுத்தறிவு பத்திரிகை. இந்த பத்திரிகைக்கு ஆசிரியராவதன் மூலம் 2 சவால்கள் உள்ளன. ஒன்று, நேர்மையான பத்திரிகையாசிரியர் என்பதோடு நேர்மையான பகுத்தறிவாளனாகவும் நம் பணி திறம்பட இருக்க வேண்டும் என்றெல்லாம் பாடம் கற்பித்திருந்தால் பாலியல் வன்கொடுமையை பாதிரியார் செய்தது பூசாரி செய்தது என்கிற அயோக்கியத்தனத்துடன் பிரித்து பார்க்கிற அயோக்கியனாக கி. வீரமணி இருந்திருப்பாரா? அறிவொழுக்கத்தை போதிக்காமல் இந்து ராம் என்ன எழுதினாலும் அதற்கு மாறுபட்டு எழுதினால் போதும் என போதித்தால் பிழையானத்தன்மையையே ஒருவன் கற்று பிழையானத்தன்மையுடனேயே தானே வாழ்ந்து மடிவான். பிழையாக வாழ்ந்திருக்கிறோமே என்பது கூட தெரியாமல் ஈ. ராமசாமி ஒரு முறை சொன்னது, உயிருடன் இருக்கின்றவர்கள் எல்லோரும் இருக்கத் தகுந்த யோக்கியர்கள் என்றோ இறந்து போனவர்கள் எல்லாம் சாகத் தகுந்த அயோக்கியர்கள் என்றோ உலகுக்கு வேண்டாதவர்கள் என்றோ முடிவு கட்டிவிட முடியாது. குடி அரசு தலையங்கம் ஏப்ரல் 14, 1935. ஈ. ராமசாமியின் அருள்வாக்கு அவரின் போலி பகுத்தறிவுக்கு எவ்வளவு அழகாக பொருந்திப் போகிறது.
பகுத்தறிவாதி என தன்னை சொல்லிக் கொள்பவனெல்லாம் யோக்கியன் என்றோ பகுத்தறிவை அறியாதவர்களெல்லாம் மகாபாதகர்களோ அல்ல என முடிவு கட்டிவிட முடியாது. ஒவ்வொருவரும் தங்கள் அறிவை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதே பகுத்தறிவுக்கு பெருமை சேர்க்கும். தீக காரனின் போலி பகுத்தறிவை காணும்போது அதனை தான் சொல்ல வேண்டியுள்ளது. எப்படி கடவுள் கடவுள் என சொல்லிக் கொண்டு கடவுளுக்கு வெகு அருகாமையில் இருக்கிற பாதிரியும் சாமியாரும் ஒழுக்கங்கெட்டவர்களாக இருக்கிறார்களோ அதே போல் பகுத்தறிவு பகுத்தறிவு என்று பகுத்தறிவுக்கே காப்புரிமை பெற்றதாக சொல்லும் தீக்க மூடர்களும் பகுத்தறிவு கெட்டவனாக தானே இருக்கிறான். அருட்தந்தை இராஜன் இமானுவேல் பாராட்டு என்கிற தலைப்பில் 13 பிப்ரவரி 25 நாள் விடுதலையில் ஒரு செய்தி. கி. வீரமணிக்கு அருட்தந்தை ராஜன் இமானுவேல் என்பவர் பொன்னாடை போர்த்தும் படம் செய்தியுடன் வந்திருந்தது. பெரியாரியல் பயிற்சி பட்டறை பிப்ரவரி 9, 2025 அன்று சென்னை கொளத்தூரில் நடைபெற்றது. அங்கு நடைபெறும் வகுப்புகளை பார்வையிடவும் திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களை மரியாதை நிமித்தம் சந்திக்கவும் அருட்தந்தை இராஜன் இமானுவேல் பாதிரியார் அவர்கள் வருகை தந்திருந்தார். மேடை ஏறி பாதிரியார் அவர்கள் கி. வீரமணிக்கு பொன்னாடை அணிவித்தார். இந்நிலையில் பயிற்சி பட்டறை குறித்த தொகுப்பு கட்டுரை பிப்ரவரி 11, 2025 நாளிட்ட விடுதலை நாளிதழில் வெளிவந்தது. கட்டுரை முழுவதையும் வாசித்த பாதிரியார் இராஜன் இமானுவேல் கீழ்க்கண்ட செய்தியுடன் படத்தையும் சேர்த்து தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆக வைத்திருந்தது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்கிறது விடுதலை. கி. வீரமணியை ஒரு பாதிரியார் ஏன் பாராட்ட வேண்டும்? ஒழுக்கமுள்ள நேர்மையான நாத்திகவாதியாக பாதிரியார்களின் பாலியல் வன்கொடுமைகளை கிறிஸ்தவ மூடநம்பிக்கைகளை கண்டிக்கிற பகுத்தறிவாதியாக கி. வீரமணி இருந்திருப்பாரேயானால் ஒரு பாதிரியார் கி. வீரமணிக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டுவாரா? ஒரு பாதிரி நாத்திகவாதி என அறியப்படும் ஒரு நபரை போற்றி புகழ்கிறாரென்றால் அவர்களுக்கிடையே ஏதோ அயோக்கியத்தனமான பிணைப்பு இருப்பதாகவே அர்த்தமாகிறது. ஏன் கி. வீரமணியை அன்றைக்கு அருட்தந்தை பொன்னாடை போர்த்தி பாராட்டினார் என்று அன்று புரியவில்லை. இன்று புரிந்துவிட்டது. ஆம், பல்வேறு சமயங்களில் பாதிரியார்கள் செய்த பாலியல் வன்கொடுமைகளை கி. வீரமணி மூடி மறைத்ததற்கு தான் பொன்னாடையும் கி. வீரமணிக்கு புகழுரையும். நேர்மையான பத்திரிகையாசிரியராக இருந்து நேர்மையான பகுத்தறிவாதியாக இருந்து முதலிடம் என சொன்னால் பெருமை. போலி பகுத்தறிவு பேசுவதில் முதலிடம் கி. வீரமணிக்கு என சொன்னால் அதில் என்ன பெருமையுள்ளது? திரும்ப போய் பகுத்தறிவையும் பத்திரிகையாசிரியர் பணியையும் முறையாக நேர்மையாக கற்றுக்கொண்டு யோக்கியனாக வாருங்கள் என சொல்வதைத் தவிர வேறென்ன உள்ளது சொல்ல?